முக்கிய செய்தி. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மீரான் இணைப்பில் இருக்கிறார். மீரான், வணக்கம். தற்பொழுது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் வெளிவந்திருக்கிறது. அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன? வணக்கம். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மெட்ரோ ரயில் திட்ட சேவையானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு போதுமான பங்களிப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் அனைவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு நிறுவனமாகும் வகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் போது அதற்கான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் 2,46,023 கோடி மதிப்பீட்டில் 823.55 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் அமைப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து பல்வேறு மாநிலங்களில் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம், அதாவது சென்னை முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 3,770 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 1.53% மட்டுமே இது நிதி பங்களிப்பாக இருக்கிறது. 9.53 கிலோமீட்டர் நீளத்திற்கு தான் இந்த மத்திய அமைச்சரவையானது முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுவரை சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான ரூபாய் 63,246 கோடி மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதுதான் இந்த ஆர்டிஐ தகவல். சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் தயானந்த கிருஷ்ணன் இந்த ஆர்டி மூலமாக தகவலை கூறியிருந்த போது அதற்கான பதிலை தற்போது கொடுத்திருக்கிறார்கள். டெல்லி, மும்பை, பெங்களூரு பெருநகரங்களில் மெட்ரோ பொது போக்குவரத்து சேவையை உணர்ந்து நிதி பங்களிப்பு அளித்து வரும் மத்திய அரசு சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தில் நாளொன்றுக்கு 19 லட்சம் மக்கள் பயன்படுத்துவார்கள். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த திட்டத்திற்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் மிக அதிக பொருள் செலவு கொண்ட திட்டம் என்றும் மத்திய அரசின் நிதி நிலைமை பொறுத்து திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறும் பொழுது பல்வேறு மாநிலங்களில் அதிக அளவு இந்த திட்டத்திற்கு நிதி இருந்தாலும் அதற்கான திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சரவை ரூபாய் 1,23,639 கோடி மதிப்பீட்டில் 5 மாநிலங்களில் 11 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. குறிப்பாக டெல்லி, அதே போல மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கும் பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் இதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகிறது. அதிக அளவு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாக மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி பொது போக்குவரத்திற்கு உதவ வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினரும் கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.